ஜெபம் செய்வோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஞாயிறு ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 30 பாமாலை 19 பாடுவோம். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். கீதம் 30 பாமாலை 19 பாடவும். Love
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இந்த தேவ பக்தி நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவர் நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் ஆசில்லாமல் பரிசுத்தமுள்ள நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டி கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். தேவரேயோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை முறைமுறையாக வாசிப்போம். 90ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை முறைமுறையாக வாசிப்போம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். தோன்றும் முன்னும் நீ பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர்.
உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சணம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையில் அறுப்பு உண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்குகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் உங்கள் முகத்தில் வச்சுத்தினும் நிறுத்துகிறீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அது மேன்மையானதும் வருத்தமும் சஞ்சலமும் அது சீக்கிரத்தில் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். உபாகமம் 31:1 முதல். பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன். இனி நான் போக்கும் வருத்தமாக இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடே சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கு செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். நான் உங்களுக்கு விதித்த கட்டளையின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் முடிய. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் முடிய. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடைய பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். வாசிக்க வேண்டியதான இரண்டாம் வேத பாடம் வாசித்து ஆயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். Cristo
மண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு. இன்றைய சிந்தனையின் பொருள் அன்றாட வேளையில் ஆண்டவரை அறிதல். சர்வ வல்லவரே, உமது திருக்குமாரன் இயேசுவை உமது இறையரசை அதிகாரத்துடன் நிலைநாட்ட அனுப்பினீரே. உமது தூய ஆவியால் எங்களை நிரப்பி நாங்கள் பணி செய்யும் இடங்களில் உமது சாட்சியை விளங்க பண்ணும்படியாய் எங்களை பயன்படுத்தியருளும். உமது நற்செய்தியை கொண்டு செல்லவும் கட்டப்பட்டு இருக்கிறவர்களுக்கு விடுதலை அளிக்கவும் உம்மை எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கவும் உதவி புரிய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களினின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே
உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவை மறுமையிலே நித்திய ஜீவனையும் கட்டளையிட்டருளும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 415 பாமாலை 271 பாடுவோம். யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன். கீதம் 415 பாமாலை 271 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக உங்கள் எல்லாரையும் இந்த ஆராதனை வேளைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரம் உங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனை வேளை மூலமாக கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த ஆராதனை வேளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகின்றேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஐயா அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். கர்த்தர் தாமே சாதையா செய்கின்ற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இதே ஆராதனை வேளையை காலை 8:30 மணிக்கு ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்த உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வாரமும் வழங்கி கொண்டு வருகிறோம். எங்களுக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்திலே பயன்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கெடுத்து கொண்டு வரும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் இந்த ஊழியத்துடைய தேவையை சந்திக்க முன்வாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாரத்திலும் கூட நமக்கு இந்த
ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த கோயம்புத்தூரை சார்ந்த அருமையான திரு மணி, திருமதி ஷீலா மணி, இந்த அருமையான குடும்பத்தினர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தினரை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக தேவனுக்கு கொடுத்த அன்பு மகன் மிஸ்டர் சுஜித், மிஸ்ஸஸ் பிரீத்தி சுஜித், இந்த அருமையான தம்பதிகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவனோடு தருகிற ஒரு நல்ல ஒரு கற்பத்தின் கனிக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான பிள்ளையுடைய குடும்ப வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அவருடைய அன்பு மகள் அனுஷாவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே அன்பு மகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அருமையான இந்த குடும்பத்தினுடைய பெற்றோர் திருமதி ஜெசி சுகுமாரன், இந்த அருமையான அம்மாவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். வயோதிப காலத்திலும் கர்த்தருடைய கிருபை அதிகமாக அம்மாவை தாங்கவும் பலப்படுத்தவும் ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்வாராக. தேவ கிருபை இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நிலைத்திருப்பதாக. இந்த ஆராதனை வேளையிலும் நமக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக ஈரோட்டிலிருந்து அருமையான சகோதரர் ஏ சாமுவேல்ராஜ் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கின்றார்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்து கொண்டு வருகின்ற ஒரு சிறந்த ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவர்கள் இன்றைக்கு நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். நாம் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த நேரத்தில் தேவன் உங்களுக்காக சொல்லுகிற வார்த்தை, வீட்டில் அமர்ந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து தேவ பிரசன்னத்தை விரும்பி கர்த்தர் இன்றைக்கு என்ன பேசுவார், என்ன சொல்லுவார் என்று ஆவலாய் காத்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை மிகவும் அருமையான வார்த்தை. நான் இதற்காய் தெய்வ சமூகத்திலே காத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, அநேகர் இன்றைக்கு மனக்குழப்பத்தோடும் வேதனையோடும் இருக்கிறார்கள். குறிப்பாய் பயத்தோடு இருக்கிறார்கள். அநேகருடைய குடும்பங்களில் பயம் சூழ்ந்திருக்கிறபடியால் இந்த பயத்திலிருந்து அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வா, அவர்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல் என்ற வார்த்தை எனக்கு வந்தது. இந்த வார்த்தையை நான் வேதத்திலிருந்து எடுத்து பார்க்கும் பொழுது, மோசே மரிக்கும் தருவாய்க்கு வரும் பொழுது அன்றைய தினத்திலே கர்த்தர் அவரோடு பேசினது உபாகமம் 31:8 நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அந்த வார்த்தையில் தேவன் பேசின வார்த்தை எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் கையில் வேத புத்தகம் இருக்கும் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 31:8 கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் உனக்கு முன்னே போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. 4 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இந்த வசனத்திலே மோசேயோடு பேசுகிறார். 4 விதமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். முதலாவது, பயப்படுகிற ஜனங்கள். இன்றைக்கு அநேகர் குடும்பத்தில் அமர்ந்து கொண்டு என்ன நடக்குமோ, என் பிள்ளையின் திருமணம் நடக்குமோ, என் குடும்பத்தை என் வீட்டை நான் கட்டி முடிப்பேனோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று பயந்து 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 நடுங்கி கொண்டு இது எங்கே போய் முடியுமோ என்று சோர்ந்து போய் இருக்கிறவர்களை பார்த்து தான் கர்த்தர் இன்றைக்கு பேச சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி. வேதத்தில் அநேக இடங்களிலே கர்த்தர் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்று சொன்னாலும் சில இடங்களில் ஆணித்தரமாய் சொல்லுகிறார். இந்த இடத்துல தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியங்களிலே நீங்கள் புரிந்து கொண்டால் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார். பயம் பிசாசினால் வரும். பயம் சாத்தான் தான் கொண்டு வருவான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேறு, உலக மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் வேறு. சில நேரங்களில் சாதாரண விஷயங்களுக்கு கூட பயம் வந்துவிடும். சிலர் பரீட்சை எழுத வரும் பொழுது வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பயம் வரும்.
இன்டர்வியூக்கு போகும்பொழுது ஒரு பயம் வரும். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காமல் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பயம் வரும். ஒரு வீட்டை கட்டி முடிக்கிற பொழுது முடியாத சூழ்நிலை வரும் பொழுதோ, ஒரு கடன் பிரச்சனை வரும் பொழுதோ ஒரு பயம் வரும் பாருங்க. அந்த பயத்தை யாராலே நீக்க முடியாது. தூக்கம் வராது. வேதனையும் கஷ்டங்களும் அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். அவர்கள் சரீர பலவீனத்திலே மாறுவார்கள். முதல் வருகிறது பயம், அடுத்தது அவர்களுக்கு கலக்கம், அதற்கு பிறகு சரீர போராட்டங்கள், பிரச்சனைகள், தொடர்ந்து வேதனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு சிறு பயம் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நிறுத்திவிடும். என் அன்பான ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படுகிற பயத்தினால்தான் உங்கள் குடும்பமே ஊஞ்சலாடுகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிடும். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, மீண்டுமாய் நீங்கள் பயப்பட வேண்டாம். பயம் சாத்தானால் தான் வரும். சாத்தான் தான் பயத்தை கொண்டு வருவான். கர்த்தர் ஒருபோதும் உங்களை பயப்படு என்று சொல்லவே இல்லை. வேதம் முழுவதும் பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் பயப்படாதே 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 என்று தான் சொல்லியிருக்கிறாரே ஒழிய பயப்படு என்று சொல்லவே இல்லை. மனிதனாக இந்த காரியத்தை ஏற்படுத்தி கொண்டான். ஆதாம் முதலில் பாவம் செய்த பொழுது பயந்தான். ஆண்டவரை சந்திப்பதற்கு பயந்தான். அவன் பாவம் செய்தான், ஆகவே பயந்தான். எந்த பாவம் செய்யாதபடி எதற்காக நீங்கள் பயப்பட வேண்டும்? சூழ்நிலைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பயப்படுகிறது கர்த்தருக்கு பிடிக்கல. கடல் கொந்தளிக்கிறது, படகு கவிழ்ந்து விடுமோ என்ற பயம் வருகிறது. ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அவர்களை பாராட்டவில்லை. ஏன் பயப்படுகிறீர்கள் என்று தான் கேட்கிறார். இன்றைக்கும் அருமையான ஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஏன் பயப்படுகிறீர்கள்? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? காற்றையும் கடலையும் அதட்டுகிற கர்த்தர் உங்கள் வீட்டில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் என்பதற்காகத்தான் உங்களோடையே இருக்கிறார். நீங்கள் பயப்படக்கூடாது. உங்கள் கலக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் இருதயம் கலங்கி நிற்பதை பார்க்கிறார். யோவான் 14:1 சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று தான் சொல்லுகிறார். நீங்கள் பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர், நீங்கள் பயப்படும் பொழுது அந்த காரியம் உங்களுக்கு நேரிட்டு விடும். அந்த காரியம் உங்களுக்கு நடந்து விடும். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று நீதிமொழியில் 29:25 சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் பயப்படுகிறீர்கள்? தேவன் திரும்ப திரும்ப உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தை எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமான வார்த்தையாக இருந்தது. அவர் சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கடைசியாக சொல்லுகிறார். ஆனால் முன்பாக 4 வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். எந்த பிரச்சனை நேரங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவர். நீங்கள் வேதனையோடு கண்ணீரோடு பிரச்சனைகளோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். நீங்கள் அதை உணர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக வேளைகளிலே கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருப்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் உங்களுக்கு முன்பாக போகிறேன். ஏசாயா 45:2 இப்படி சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உங்களுக்கு முன்னே போகிற கர்த்தர் நான். உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்னே போகிற கர்த்தர் நான். நீங்கள் கலங்கி போய் வேதனையோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த வீடுகளில் அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் பயப்படாதீர்கள். பயப்படுகிறவர்களால் ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. பயப்படுகிறவர்களாலே கர்த்தருக்கு உண்மையாகவும் இருக்க முடியாது. அந்த பயம்தான் உங்களுக்கு அடுத்த கலக்கத்தை கொண்டு வரும். அந்த கலக்கம் இன்னும் பொய்களை பேச வைக்கும். அந்த பொய்களினால் இன்னும் பாவம் செய்ய வைக்கும். அந்த பாவத்தினால் நீங்கள் வீழ்ந்து போவீர்கள். தொடர்ந்து தடுமாற்றத்தினால் தொடர்ந்து சரிந்து கொண்டே தான் இருப்பீர்களே ஒழிய ஒரு நாளும் அந்த பயத்தினால் நீங்கள் முன்னேற முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு ஜனமே, பயப்படாதீர்கள். தேவன் உங்களை மிகுந்த அன்போடு நேசிக்கிறபடியால் தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் அருகிலே இருக்கிறார். உங்கள் வீட்டிலேயே இருக்கிறார். உங்களை கரம் தூக்கி எடுக்கும்படி உங்களோடு இருக்கிறார். பேதுரு சொல்லுகிறார், நானும் உங்களைப் போல நடந்து வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது
வா என்று சொல்லுகிறார். அவர் நடந்திருந்தால் எவ்வளவோ பெரிய அற்புதம் நடந்திருக்கும். ஆனால் அவர் உலகத்தை பார்த்தார், காற்றையும் கடலையும் பார்த்தார். அமிழ்ந்து போக சூழ்நிலை வந்தது. உடனே கையை பிடித்து தூக்குகிறார். அவர்தான் நம் ஆண்டவர். நீங்கள் உலகத்தை பார்க்கிறீர்கள். ஐயோ, கடன்காரன் வருவானே, நான் என்ன செய்ய முடியும்? ஐயோ, என் மகளுடைய திருமணத்தை நான் எப்படி நடத்தி முடிப்பேன்? என் பிள்ளைகள் திருமண வயதாகி இவ்வளவு நாள் காத்திருக்கிறார்கள், நான் எப்படி திருமணத்தை செய்து முடிப்பேன்? ஐயோ, நான் வீட்டை கட்டி பாதியிலே நிறுத்தி இருக்கிறேன், இந்த வீட்டை எப்படி கட்டி முடிக்கப் போகிறேன்? தொடர்ந்து பயம். இந்த பயம் ஒருபோதும் உங்களை ஆசீர்வாதத்துக்கள் கொண்டு வராது. உங்களுக்கு முன்னே போகிற கர்த்தர் ஒருவர் இருப்பாரேன்னு சொன்னால், நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார் 15:1 ஆதியாகமத்தில், நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாயிருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிற தேவன் உங்களோடையும் இருக்கிறார், அவரும் உங்களை நடத்துவார். ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் அவர்கள் நடுங்கி போய் வேதனையோடு இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ பயப்பட வேண்டாம் என்று தான் சொல்லுகிறார். மீதியானருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் யோசுவாவை பார்த்து அதை சொல்ல, நீ பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தேற்றுகிற தேவனாய் இருந்தார். என் பிரியமானவர்களே, நான் உனக்கு முன்னே போகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். நம் ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறவர். நம்முடைய பிரச்சனை நேரத்தில் நமக்கு முன்பாக போகிற கர்த்தர். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பே செல்வான் என்று வேதம் சொல்லுகிறது. நம் ஆண்டவர் நமக்கு முன்னே போவார். ஆம், நாம் முன்னே அவர் போகிறார் என்று சொன்னால், பெரிய பாதாளம் வந்தால் அதை நீ விழுந்து விடாதபடி தடுப்பார். பெரிய பிரச்சனைகள் வந்தால் அதில் நீ விழுந்து விடாதபடி அவர் காத்து கொள்ளுவார். எந்த சூழ்நிலை அவர் நமக்கு முன்னே போகும் பொழுது எதிரே வருகிற எல்லா போராட்டங்களையும் அவர் பார்த்து கொள்ளுவார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை இறுக பிடித்து காத்திருக்கிற ஜனங்களுக்கு அவர் முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். நான் உனக்கு முன்னே போவேன், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அது உண்மையில் புரளுவதில்லை என்று சொல்லுகிற கர்த்தர். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ பயப்படாது என்று சொல்கிறார். அந்த வாக்குத்தத்தத்திலே 4 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சொன்னார். நீங்கள் மீண்டுமாய் இந்த உபாகம் 31:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், தெளிவாய் சொல்லுகிறார் மோசேக்கு, நான் உனக்கு முன்னே போகிறவர். தெளிவாய் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போகிறவர் என்று சொல்லி உடனே சொல்லுகிறார், அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னோடு இருக்கிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆகவே தான் அவர் அந்த பாவங்களை எல்லாம் விட்டு விலகி ஓட முடிந்தது. அந்த இடத்தில் தேசத்திற்கு அதிபதியாய் மாறினார். இதெல்லாம் தேவன் கொடுத்த கிருபை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்தோடு கர்த்தர் இருந்தார். இருந்தபடியால் அவர்கள் பயப்படவில்லை. கர்த்தர்கள் கூடையே இருந்தபடியால் அவர்கள் பயப்படவில்லை. இன்றைக்கும் அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு கரம் பிடித்து நடக்க விரும்புகிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் பிரியமானவர்களை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்திலும் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களுக்கு முன்னே நின்று நடத்துவார். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி கொடுப்பார். ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார் மத்தேயு 28 உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன். உறவினர்கள் எல்லாம் வருவார்கள், நான் இருக்கிறேன், ஏன் பயப்படுறேன்னு சொல்லுவாங்க, நாங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் 2 நாள் 3 நாளில் போயிடுவாங்க. ஆனால் முடிவு பரியந்தம் நம்மளோடு இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி. நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சீசர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அருமையான வாக்குத்தத்தம். யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லுகிறார். திக்கற்றவர்களாய் விட. நீங்கள் அழுது கொண்டு இருப்பது அவருக்கு பிரியமில்லை. நீங்கள் வேதனையோடு இருப்பது இயேசுவுக்கு பிரியமில்லை. நீங்கள் கலங்கி இருப்பது அவருக்கு பிரியமில்லை. உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் இயேசு உங்களோடையே இருக்கிறார். நீங்கள் தனிமையாக இருந்து அழுது கொண்டிருப்பதைத்தான் அவர் விரும்புவதில்லை. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்கிறார். ஆதாம் தனிமையாய், ஏவாள் தனிமையாக இருக்கும் பொழுதுதான் அந்த பாவம் நடந்தது. நல்ல சமாரியன் தனியாய் போகும் பொழுதுதான் அந்த பிரச்சனை வந்தது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன் என்று சொல்லுகிறார். கள்ளர் கையில்னா சாத்தான் கையில் அகப்பட்டு கொண்டான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நம்மளுக்கு ஆறுதலாக சொல்கிறார், பெல்லனா சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நீங்கள் இப்படி அழுது கொண்டு இருக்கிறபடியே நான் விட்டு விடுவேனோ, நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறபடியே நான் விட்டு விடுவேனோ, நீங்கள் கலக்கத்தோடு இருப்பதை நான் விட்டு விடுவேனோ, ஏன் பயப்படுகிறீர்கள்? நம்மை தூக்கி சுமந்து புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீர்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார், பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட. என் அருமையானவர்களே, இதை கேட்கிற உங்களை
நம்மை நேசிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசித்தால் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். நீங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், நீ நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரே, நீர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நண்பரிடத்தில் பேசுகிறதை போல பேசுங்கள். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், கலங்கவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம் என்று சொன்ன இயேசுவோடு பேசுங்கள். இப்பொழுது ஆண்டவர் இன்றைக்கு தெரிந்துதான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் உங்களுக்கு முன்னே போகிறேன் என்று சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பிரச்சனைக்காக நான் முன்னால் போய் நிற்கிறேன்னு சொல்லி உங்கள் உறவினர்கள் சொல்லுவாங்க, செய்வாங்களா? யாராவது செய்வாங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பிரச்சனைக்காக அவர் முன்னால் போகிறேங்கிறார். நான் முன்னால் போய் இதை செய்து வைக்கிறேன். உன் பிள்ளைகளுடைய திருமணம் நான் முன்னின்று நடத்தி வைக்கிறேங்கிறார். உன் வீட்டை நான் முன்னின்று கட்டித்தரேன்னு சொல்கிறார். உன் வியாபாரத்தில் விழுந்து போகிறதுக்கு முன்னால் உனக்கு முன்னால் நான் நின்று அந்த வியாபாரத்தை செய்து தரேன்னு சொல்கிறாரு. நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும். என் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நான் உன்னால் நின்று செய்கிறேன், நீ சோர்ந்து பார்க்காத, நான் உன்னோடு இருக்கிறேன். அடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னோடையே இருக்கிறேங்கிறாரு. எந்த சூழ்நிலையில் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அழகாக சொல்கிறார் பாருங்க. அடுத்தது, நான் உனக்கு முன்னே போகிறேன், உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று சொல்லுகிறேன். எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்து வேதத்திலே ஆண்டவர் 2 பேரிடத்திலிருந்து விட்டு விலகினார். ஒன்று சாமுவேல் 18:12 நீங்கள் பார்க்கும் பொழுது சவுலை விட்டு விலகி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. சவுலுக்குள்ளே ஒரு பெருமை வந்தது, ஒரு கீழ்ப்படியாமையின் தன்மை இருந்தது. அது ஆண்டவருக்கு அருவருப்பாக இருந்தபடியால் சவுலை விட்டு விலகினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உங்களுக்குள்ளே அந்த பெருமையோ கீழ்ப்படியாமையோ அகந்தையோ ஆணவமோ இருந்தால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் மனம் தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பெருமை ஒருவேளை இருந்தால் இவ்வளவு காலங்கள் இந்த காரியம் ஏன் தடைபட்டு போகிறது? ஏன் என் மகளுடைய திருமணம் இப்படி தடையாக இருக்கிறது? ஏன் என் வாழ்க்கையிலே வியாதி கஷ்டம் என்று தொடர்ந்து வருகிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்னிடத்தில் என்ன குறை உண்டு ஆண்டவரே, நான் அதை சரி செய்து கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். சவுலை விட்டு விலகினார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அவர் யாரையும் விட்டு விலகுகிறார் அல்ல, எந்த மனுஷனையும் விட்டு விலகி போகிறவர் அல்ல, யாரையும் வெறுத்து புறம்பே தள்ளுகிறவரும் அல்ல. என் ஆண்டவர் அனைவரையும் நேசிக்கிற ஒரு கர்த்தர் என்பதை உங்களுக்கு தெரியும். உங்களையும் நேசிக்கிறபடியால் தான் இப்போ சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து, வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் வேலையை குறித்து எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்தானே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். யோசுவா சோர்ந்து போயிருந்த பொழுது, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று தேவன் அவரை பார்த்து சொல்லுகிறார். காரணம், அவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனையோ புறஜாதிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள், கடவுளை தேடி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த பொருத்தனை நிமித்தம் கடவுளை தேடி போய்கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு மலையிலே கடவுள் இருக்கிறார், அந்த மலையிலே கடவுள் இருக்கிறார் என்று தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அநேக பொருத்தனைகளை செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் நடந்தே போய் கொண்டிருக்கிறார்கள். கடவுளை பார்த்து அவர்கள் வேதனையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி, கடவுளிடத்தில் போய் தன்னுடைய குறைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி, கடவுளிடத்தில் போய் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு சொல்லலாம் என்று சொல்லி. ஆனால் நம் தேவன் அப்படி எதுவுமே சொல்லவில்லை. நான் நம்மை தேடி வருகிற கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீ சத்தமிடுவாய், கூப்பிடுவாய், இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவேன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவேன், உன் அருகிலேயே இருக்கிறேன் என்று சொல்லுவேன், உன்னோடு பேசுகிற கர்த்தர் நானே என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். மற்ற மதத்தினரை போல கடவுளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தன்னை வருத்தி கொண்டு தேடி தேடி ஆண்டவர் கடவுளை தேடி போக வேண்டியதில்லை. என் ஆண்டவர் நம் அருகிலே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல சவுலை விட்டு விலகின ஆண்டவர் சிம்சோனை விட்டு விலகினார். சிம்சோனுக்குள்ளே என்ன பாவம் இருந்தது உங்களுக்கு தெரியும். இச்சைகளுக்கு அடிமையாகி விழுந்து போன சமயத்தில் தேவன் அவருக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். பெலிஸ்தீரின் கையில் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். ஆனால் ஒரு சாதாரண ஒரு இச்சைகளை விழுந்து போய் வீழ்ந்து கிடந்த சிம்சோனை விட்டு விலகினார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் எனக்கு தெரிந்து 2 பேரிடத்தில் தான் ஆண்டவர் விலகி போனார். ஆனால் உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய அருமையான வாக்குத்தத்தம். கடைசியாய் சொல்லுகிற, உங்களை கைவிட வேண்டாம், கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் நான் உங்களை கைவிட மாட்டேன்.
அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை என்று சங்கீதம் 9:10 தேவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வேதம் திரும்ப திரும்ப அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறார். தொடர்ந்து எத்தனையோ சூழ்நிலைகளே கர்த்தர் கைவிடாதவர்கள் தான் வேதத்தில் இருக்கிறார்கள். போராட்டம், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்த பொழுது கர்த்தர் ஒருபோதும் ஒருவரையும் கைவிடவில்லை. ஒருத்தரையும் கைவிடாத தேவன். நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் வந்த சூழ்நிலையில் கூட, உறவினர்கள் எல்லாம் கைவிட்ட பொழுது கூட என் ஆண்டவர் விடாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அருமையானவர்களே, கடந்த காலத்திலே கொரோனா வந்த சூழ்ந்த பொழுது நான் கண்ணார பார்த்தேன். கண்ணார அதை பார்க்கும் பொழுது என் வேதனை துடித்தது, என் மனம் வருந்தியது. தன் மகன் கொரோனாவிலே மரணத்தில் துடிக்கும் பொழுது மருத்துவர்கள் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு சொல்கிறதுக்கு முன்னாலேயே பெற்றவங்க வெளியே தான் நின்னாங்க, யாரும் உள்ளே போகலை. சொந்த மகன் கொரோனாவில் இருந்து கொள்ளும் பொழுது பெற்றவங்க வெளியே நின்று தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மறித்து அடக்கம் பண்ண போகும் பொழுது கூட தூரமாய் நின்று அடக்கம் பண்ண, நமக்கும் அந்த இது வந்து விடுமோ என்று, அது தொற்று வந்து விடும் என்று பயந்து பெற்றவர்கள் கூட தூரமாய் நின்றார்கள். சில இடங்களில் பிள்ளைகள் பெற்றவர்களை நேரடியாக போய் அடக்கம் செய்ய முடியவில்லை. உலகமே ஸ்தம்பித்து போனது. கொரோனா என்ற வியாதியினாலே அநேகர் மரித்து போனார்கள். அநேகர் பயந்து பயந்து பயத்திலேயே செத்து போனார்கள். எனக்கு தெரிந்த ஒரு சிலர் அந்த கொரோனா வந்தப்போ பயப்பட்டு அவங்களே சூசைட், தற்கொலை செய்து கொண்டதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டேன். மரண பயம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்பேற்பட்ட வியாதியும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் உங்களை அழிவில் என்று தூக்கி எடுக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பலவீனத்தை நிமித்தம் பயப்படுகிறீர்கள், உங்கள் சூழ்நிலையின் நிமித்தம் பயப்படுகிறீர்கள். கர்த்தர் இந்த ஒரு சாதாரண வார்த்தை தான், பயம் சாத்தானால் தான் வரும். கர்த்தர் ஒருபோதும் உங்களை பயப்படும்படி சொல்லவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மட்டுமே கர்த்தர் சொன்னாரே ஒழிய, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று தெளிவாய் சொன்னார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம், இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு பயப்பட வேண்டாம், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு பயப்படவே வேண்டாம், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பயப்பட வேண்டாம், உலக மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம், உங்கள் சூழ்நிலையை கண்டு பயப்பட வேண்டாம். காற்றும் கடலும் கொந்தளிக்கத்தான் செய்யும், உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிற சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். பயப்பட வேண்டாம். சாதாரணமாய் நீங்கள் ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல எங்கள் தேவன் எங்களை கொன்று போட்டால், எங்கள் தேவன் எங்களை கைவிட்டாலும் நாங்கள் அவரை இறுக பிடித்துக் கொள்வோம் என்ற அந்த விசுவாசம் இருந்தது அல்லவா? அந்த விசுவாசத்தோடு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும், குடும்பமே வீழ்ந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் என் ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். என் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரை நோக்கி முழங்காலில் நின்று தேவ சமூகத்திலே ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மகா பெரிய பலன் உங்களை பயத்திலிருந்து விடுதலை செய்யும். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு மீண்டுமாய் சொல்லுகிறேன், பயப்படுகிற சூழ்நிலையிலே தேவனை ஆராதிக்க ஆரம்பித்து விடுங்கள். எந்தெந்த சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்திலே போராட்டம் வருகிறதோ, பிரச்சனைகள் வருதோ, அப்படிதெல்லாம் நீங்கள் அதிகமாய் ஆராதிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் வாயிலிருந்து ஸ்தோத்திரங்கள் வந்து கொண்டே இருக்கட்டும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறான். நீங்கள் ஸ்தோத்தரிக்கத்தான் கர்த்தர் உங்கள் பயத்திலிருந்து விடுதலை கொண்டு வருவார். நீங்கள் ஸ்தோத்தரிக்க தேவன் மகா பெரிய கிருபையினாலே உங்களை மூடிக்கொள்ளுவார். ஒரு தேவ பிரசன்னம் உங்கள் வீடுகளில் இறங்க ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு சின்ன விஷயத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே பயப்படாதே கலங்காதே என்று சொல்லுகிறீரே. நான் சொல்லுகிறேன், ஆனால் அந்த பயந்த சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவரிடத்தில் நான் முழங்காலில் நின்று ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, என்னை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு நான் மீட்பை கொடுப்பேன். இந்த பயந்த சூழ்நிலையில் நீங்கள் வீடுகளில் முழங்காலை போடுங்கள், ஆராதியுங்கள், நன்றாய் கர்த்தரை துதியுங்கள், நன்றாய் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். நான் இந்த நேரத்தில், இந்த பயப்படுகிற நேரத்தில் நீங்கள் வேதம் வாசிக்க வேண்டும் என்றோ ஜெபிக்க வேண்டும் என்றோ சொல்லவில்லை. இந்த பயப்படுகிற நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பியுங்கள், நன்றாய் துதியுங்கள். அவர் செய்த மகத்துவங்களை சொல்லி துதியுங்கள், அவர் செய்த அடையாள அற்புதங்களை சொல்லி துதியுங்கள். தேவன் வேதத்திலே நீங்கள் சொல்லியிருக்கிற எல்லா அடையாள அற்புதங்களை சொல்லி சொல்லி அவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்க உங்கள் வீடுகளில் ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்கள் வீடுகளில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேடி வரும். ஒரு தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கும். வானம் திறக்கப்படும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளிலே இறங்க ஆரம்பிக்கும். அவர் உங்களை நிரப்ப ஆரம்பிப்பார். அவர் உங்கள் வீட்டு கதவை தட்டி தட்டி ஊட்டு உங்கள் வீடுகளுக்குள்ளே உள்ளே புகுந்து ஒரு தேவ
பிரசன்னத்தால் நிரப்புவார். உங்கள் பயம் அப்புறப்பட்டு போகும். உங்கள் சோதனைகள், வேதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். அந்த ஆராதனைக்கு பிறகு நீங்கள் காண்டாமிருகத்துக்கு ஒப்பான ஒரு கம்பீர சத்தத்தோடு எழுந்து நடப்பீர்கள். என்ன வந்தாலும் என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையில் என் கர்த்தர் என்னை தலைகுனிய வைக்க மாட்டார், எந்த சூழ்நிலை கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தவும் மாட்டார் என்று சொல்ல ஒரு பயம், ஒரு பெலன் உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் செய்து பாருங்கள். பயம் வருகிற பொழுது நீங்கள் வேதம் வாசிப்பது, ஜெபிப்பதை விட ஆராதிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை நடத்துவார். அந்த ஆராதனையின் வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையும் மொத்தமாய் ஆராதித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் தேவனை விசேஷமாய் விசுவாசத்தோடு ஆராதித்து பாருங்கள். அவர் உங்கள் அருகிலே நிற்கிறதை உணர முடியும். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னீரே, என்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே என்று சொல்லி வார்த்தைகளை சொல்லி சொல்லி நீங்கள் ஆராதிக்க ஒரு தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்கள் வீடுகளுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பித்து விடும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு நான் இப்பொழுது கர்த்தர் சொன்னபடி நீங்கள் அவரை தொழுது கொள்ள ஆரம்பியுங்கள், அவரை ஆராதிக்க ஆரம்பியுங்கள், அவரை நமஸ்கரிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க உங்கள் வீடுகளுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய மகிமை இறங்க ஆரம்பிக்கும். உங்கள் வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இறங்கினால் வீட்டுக்குள் இருக்கிற இருளின் ஆவி வெளியேற ஆரம்பிக்கும், சத்துருவின் ஆவி வெளியேற ஆரம்பிக்கும். உங்களுக்கு பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி வெளியேறுவான். பொல்லாத ஆவி பின்னிட்டு திரும்பாமல் ஓடி போவான். உங்களுடைய ஆராதனை அப்படிப்பட்ட ஆவியோடும் உண்மையோடும் இருக்கிற ஆராதனையா இருக்க வேண்டும். அந்த துதி சத்தத்திலே கர்த்தர் மாபெரும் கிருபைகளை செய்வார். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நடத்துகிறதை உணர்வீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இருந்த இடத்துல நீங்கள் கண்களை மூடலாம். கர்த்தர் நடத்துவார் உங்களுக்காக. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசரே சுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிட்டு, பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டுனக்கு, உண்டுனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டுனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. மகா பரிசுத்தரே, சர்வ வல்லமையிலே எங்கள் தேவனே, இதோ பயத்தோடும் கலக்கத்தோடும் இருந்த ஜனங்களுக்கு இப்பொழுது ஒரு மாபெரும் விடுதலையை கொடுத்திருக்கிறேன். நீ சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களுக்கு முன்னே போகிறேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணினதை என் அன்பு ஜனங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறேன். நீர் சொன்ன வார்த்தையின்படியே சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒரு அபிஷேகம் கடந்து போகட்டும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. அவர்கள் வேதனைகள் சுகமாய் மாற பண்ணும், அவர்கள் பிரச்சனைகளை பனி போல மறைய பண்ணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமா ஆண்டவரே, பிள்ளையினுடைய திருமணங்கள், வீடு கட்டி முடிக்காத சூழ்நிலை, வேலை செய்கிற இடங்களிலே போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், திருமண தடைகள், குழந்தையின்மை, போராட்டம் என்று பயந்து பயந்து வெட்கி தலை குனிந்து நிற்கிற ஜனங்களுக்குள்ளே மாபெரும் ஒரு அதிசயத்தை செய்யக்கூடிய நீர் இன்றைக்கு அந்த வீடுகளுக்குள்ளே உம்முடைய தேவ பிரசன்னத்தால் கடந்து போகும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆயிரம் தூதர்கள் அல்ல, கோடி தூதர்கள் அந்த வீடுகளுக்குள்ளே நீர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்மிடத்தில் மன்றாடி கேட்கிறேன், எல்லா குடும்பங்களிலும் இந்த செய்திக்கு பிறகு ஒரு மாபெரும் தெளிந்த பெலன் இறங்கட்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான ஒரு பெலனை நீர் கொடுக்கும்படியா நான் ஜெபித்து சொல்லுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஏஞ்சல் டிவியை ஆசீர்வதியும், சாதையாவை ஆசீர்வதியும். இந்த வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 422, கிறிஸ்தவ கீர்த்தனை 125 பாடவும். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கீதம் 422, கிறிஸ்தவ கீர்த்தனை 125 பாடுவோம். தேனினிமையிலும்
தமதாக கஷ்டத்தை உத்தரித்தே பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும் என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமம் அதை பூர்ந்து கொண்டால்தான் புன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்று நம்முடைய வேதத்திலே எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் பயப்படவும் கலங்கமும் வேண்டாம் என்று நீர் உம்முடைய பிள்ளைகளை தடப்படுத்தின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாக பல வகையிலே பலவிதமான பயத்தோடும் திகிலோடும் குழப்பங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உடைய வேத வசனத்தின் மூலமாக நீ தடப்படுத்தி இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உமது பிள்ளைகளுடைய கைகளை பிடித்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகள் என்னென்ன காரியத்திற்காக அவர்கள் ஆண்டவரே செய்ய போகிறார்களோ அந்த காரியத்தை கர்த்தரே முன்னின்று ஆண்டவர் நீரே முன் சென்று எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படிப்பட்ட கர்த்தராக நீர் உமது பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஐயா. நீ தந்த கர்ப்பத்தின் கனிகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீ தந்த குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்த விதமான பலவீனங்களோ ஆண்டவர் குறைவுகளோ ஆண்டவரே அப்போ வளர்ச்சியுமே இருக்கக்கூடாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுதி முடித்து விட்டு தேர்வுக்கு ஆண்டவரே உமக்கு ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவருடைய கரம் அது பிள்ளைகள் அமர்வதாக. உம்மை நம்புகிறவர்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காண செய்கிற ஆண்டவர் அந்த வித்தியாசத்தை காண செய்யும்படி அங்கே ஜெபிக்கிற ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை படித்து முடித்து விட்டு வேலைக்கு காத்திருக்கிற அருமையான வாலிப சகோதர சகோதரிகள் உண்டு தகப்பனே. பல வகையில் இந்த பிள்ளைகள் பிரயாசப்படுகிற இருந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் குடும்பத்தினுடைய வறுமை ஒருபுறம் ஆண்டவர் பல வகையான பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த பிள்ளைகள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு கொண்டிருக்காரு இருந்திருக்கிறீங்க. சில வேளைகள் அப்பா சோர்ந்து போன ஒரு நிலைமை தான்ப்பா. இதை கர்த்தர் மாற்றுவீராக. உயிர்த்தெழுந்த ரட்சகருடைய வல்லமை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமைய பிள்ளைகள் மீது கடந்து வந்து அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளை நீர் அவருடைய பலவீனங்களெல்லாம் ஆண்டவரே அவருடைய எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதித்தப்பா. அவருடைய சோர்வுகளெல்லாம் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையினால் நீங்கள் நிரப்புங்கப்பா. வெளி நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக விரும்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளிலிருந்து ஆண்டவரே பணிக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. இந்த பிள்ளைகளுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. திருமணத்திற்கு காத்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. அன்பு பிள்ளைகள் மீது உடைய கரம் அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறையா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா.
இன்னுமாக ஆண்டவர் திருமணமாகியும் ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி கலங்குகின்ற ஆண்டவரே தம்பதிகள் உண்டு சுவாமி. பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் குழந்தை செலவுகள் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடு உடைய சம்மந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா, ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அப்பா. நீர் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. அவருடைய எல்லா கவலைகளை கர்த்தர் மாற்றுவீராக சுவாமி. ஆண்டவரே உம்முடைய பிள்ளையுடைய கற்பத்தை நீ தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா, தொடுவீராக சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மலடியாயிருந்த அவளுக்கு இது 6 மாதம்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. வயோதிப நிலைமையில் எலிசபெத்துக்கு குழந்தையை கொடுத்த தேவன் ஐயா, என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கும் இந்த குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்னுமாக ஆண்டவரே பேறுகால நிலைமை இருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி ஏற்றவெளி சுக பிரசவத்தை அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் சுவாமி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய ஜபங்களை கேட்டு நல்ல பிரசவத்தை கொடுத்தீரே, அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. வயோதிப நிலைமைக்கு அருமையான ஆண்டவரை தாய் தகப்பனுமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் ஒருவேளை பிள்ளைகள் இருந்தும் கூட சுவாமி ஆண்டவரே அவர்களுக்கு துணை இல்லாமல் தனிமையாக வாழ வேண்டிய ஒரு சூழலை அப்பா. பிள்ளைகளுடைய ஆண்டவரே பணி நிமித்தமாக தூர இடங்களில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. மற்றும் பல காரியத்து நிமித்தமாக தனிமையாய் வாழுகின்ற ஒரு சூழ்நிலை சுவாமி. இதெல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவர், இந்த வயோதிப காலத்தில் நீரே உமது பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து அவர்களை ஆறுதல் படுத்தி தேற்றி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தனிமை உணர்வுகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் பலவீனமாக ஆண்டவர் படுக்கையில் இருந்து கொண்டு ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அவருடைய எல்லா படுக்கையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. நல்ல ஒரு ஆரோக்கியத்தின் சுகத்தை எங்கள் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனப்பட்டு வியாதியோடு கூட கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக சிகிச்சை செய்யப்பட்டு வருகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் பல காரியங்களுக்காக ஆண்டவரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக சுவாமி, இறங்குவதாகப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா சுகத்தையும் ஆண்டவரை ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கின அவர் மீது வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறதப்பா. உம்முடைய தழும்புகளப்பா, உம்முடைய காயம்பட்ட தழும்புகள் ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே அமரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தழும்பினரை கரத்தினால் தொட்டும்போது பிள்ளைகளை சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒரு பூரணமான ஒரு ஆரோக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. உச்சந்தலை வந்து உள்ளங்கள் எந்தெந்த பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், விதவைகள், அனாதைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். யாருமே எங்களுக்கு துணை இல்லை என்று சொல்லி கலங்குகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம், கோடாக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி. உமது பிள்ளைகளை கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லாவற்றும் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. தொழில்கள், வியாபாரங்கள், அரசு பணிகள் செய்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் சிறு குறு தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தினந்தோறும் கூலி வேலை செய்து பிழைப்படுத்துகிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. என்னென்ன வேலைகள் செய்கிறார் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஒரு பிள்ளைகளுடைய பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக சுவாமி. உமது பிள்ளைகளுடைய அவருடைய விரும்புகிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உண்மையே சதா என்று இரவும் பகலும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக கூடி ஸ்தோத்திரம் 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 ஐயா. தகப்பனை இப்பொழுது இந்த ஆராதனை வேலை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த கோயம்புத்தூரை சார்ந்த அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம். அன்பு
அன்பு சகோதரர் மணி அவர்களுக்காக, அவருடைய துணைவியார் திருமதி ஷீலாமணி அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப வாழ்வில் மேன்மையான ஆசீர்வாதங்களை, மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை, சமாதானம் கர்த்தர் பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் உமது பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து நீர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு மகன் சுஜித்துக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி பிரீத்தி சுஜித்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகளை குடும்பமாக இணைத்து நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் அவளை தந்து வருகிற நல்ல ஒரு கற்பத்தின் கனிக்காக, அந்த ஈவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான குழந்தையை கர்த்தர் உம்முடைய ஆவியினால் நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏற்ற காலத்திலே ஏற்ற நல்ல ஒரு பிரசவத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு மகள் அன்ஷாவுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, வருங்காலத்து நட்சத்திரங்களைப் போல் பிரகாசிக்கும்படி தேவ கிருபையும் தேவ பிரசனமும் அருமையான மகளோடு கூட எப்பொழுது நிலைத்திருக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த முழு குடும்பத்தை கர்த்தர் மூடி பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மூலம் வருகிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், சமாதான ஆரோக்கியம் இந்த பிள்ளைகளோடு எப்பொழுது நிலைத்திருப்பதாக. வயதான அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெசி சுகுமாரன் அம்மாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வயோதிப காலத்தில் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்குவதாக. நல்ல சுகத்தை, பலத்தை, தீர்க்காயுசையும் நீர் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சியான சமாதானம் நிரப்பி அவரை வழி நடத்தும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபையும் பிரசன்னமும் பாதுகாப்பும் உடைய பிள்ளைகள் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருக்க கிருபை தருவீராக. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாய் கிரியைச்சிற வல்லமின்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளையிடுவீராக. கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்துக்கு பிரகாசிக்கப்பட்டு உங்களுக்கு கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதான சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 603 பாமாலை 260 பாடுவோம். உன்னதமான மாராஜாவான சீர் சிறந்த இயேசுவே. கீதம் 603 பாமாலை 260 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி பிரசன்னத்தை நிறைத்து ஒவ்வொரு ஆசீர்வதித்தேரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து ஜீவகாலமெல்லாம் உடைய நன்மையினாலும் கிருபை நிரப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அங்கு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே.
கர்த்தரோடு இருப்பாராக. அவரும் தாவீயோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.